அசைவை உருவாக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழக அரசியலில் அதிகாரத்தை பெற்று செல்வ செழிப்போடு நீண்ட பெரிய பேரு புகழோடு வழக்கறிஞர் பொன் முருகேசன் வாழ வேண்டும் என அவரை வாழ்த்து இந்த பேரியக்கம் பல நூறாண்டு காலம் இருந்து தமிழக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். புரட்சிகர சிந்தனையை என் கண்முன்னாலே நடத்தி காட்டி சாதித்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மக்களுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் போராடுகிற போராளிகள் மிகவும் மென்மையான மனநிலையில் இருப்பார்கள். வரலாற்றின் நிகழ்விலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த பொழுது அந்த இடத்திற்கு சென்று ஒரு பிடி மண்ணை அள்ளி கொண்டு வந்து அந்த மண்ணை பார்த்து பார்த்து அழுத சிறுவன்தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக பழி தீர்த்த தோழர் பகத்சிங். அந்த பகத்சிங்கின் உருவின் போல தம்பி பொன் முருகேசன் அமர்ந்திருப்பதை நான் இங்கே பார்க்கிறேன். தம்பி முருகேசனோட எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு உண்டு. அவருடைய மனநிலையை நான் நன்கு அறிந்தவன். சமூகத்துக்காக அக்கறை கொண்டு என்னோடு பல்வேறு விஷயங்களை கலந்து பேசிய பொழுதெல்லாம் அவருடைய சமூக அக்கறையையும், ஒரு போரணம் கொண்ட இளைஞன்தான், அதுவும் இலகிய மனம் கொண்ட இளைஞன்தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தான். அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழனுக்கென்று ஒரு நாடு இருந்தால் எப்படி இருக்கும், அதில் அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை நிகழ்த்தி காட்டிய அண்ணன் பிரபாகரனின் உருவில் தான் என் தம்பியை நான் பார்க்கிறேன். இந்த வர்ணாசிரமம் இருக்கும், சாதிய பாகுபாடு இருக்கும், தீண்டாமை இருக்கும். அப்பொழுது தீண்டாமை ஒழிய வேண்டும், வர்ணாசிரமம் ஒழிய வேண்டும். அப்படி என்றால் இந்த இந்திய தேசியம் உடைத்தெறியப்பட வேண்டும். அப்படி இந்திய தேசியம் உடைத்தெறியப்பட வேண்டுமானால் மாநில தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு தமிழ் தேசியம் வளர வேண்டும். மிகவும் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்த எனது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த எனது அன்பு தம்பிகளை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அவ்வாறான இந்திய தேசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனையான காவேரி பிரச்சனையில் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. பாலாறு பிரச்சனையில் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. காவேரி நடுவர் மன்றத்திற்கான தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கிய பிறகும் அதை மத்திய அரசு இந்நாள் வரை செயல்படுத்துவதற்கான முறையினை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். மத்திய அரசு நினைத்திருந்தால் அரசியலமைப்பு சட்டம் சரத்து 355 படி இந்த ஆணையை நிறைவேற்றிருக்க முடியும். கர்நாடக அரசை பணிய வைத்திருக்க முடியும். அவ்வாறாக 355 பயன்படுத்திய பிறகும்
கர்நாடக அரசு அதற்கு பணியவிட்டால் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்திருக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அப்படி இருந்த பொழுதும் இந்நாள் வரை காவிரி பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காரணம் தமிழின மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. இது கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். கச்சத்தீவு பிரச்சனையை தாரை வார்த்தி கொடுத்தார்களே, இதை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையிலும் கச்சத்தீவுக்கு நமக்கு கிடைக்குமா என்றால் மத்திய அரசு ஒருபோதும் நமக்கு மீட்டு தராது. இப்படி ஒரு தலைபட்சமாகத்தான் தமிழின மக்களை இரண்டாம் தர மக்களாக தேசிய கட்சிகள், தேசிய இனங்கள் நம்மளை பார்க்கிறது. அன்பு தோழர்களே, சேது கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார். அந்த சேது கால்வாய் திட்டம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் உலக அரங்கில் தமிழ்நாடு முன்னிலை பெற்ற நாடாக அமர்ந்திருக்கும். ஆனால் அப்போது இலங்கை ஆண்ட பண்டாரநாயக்கா நேருவிடம் அணுகி அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொன்னார். இதற்கான தீர்வு தமிழுக்கென்று ஒரு நாடு, தமிழுக்கென்று ஒரு தேசம் அமைவதுதான் அதன் குறிக்கோளாக இருக்கும். இந்த அமைப்பின் நோக்கத்தினை நாங்கள் வடிவமைத்த பொழுது தம்பி பொன் முருகேசனிடம் நாங்கள் விவாதித்த விஷயம் என்னவென்றால், நம்முடைய அமைப்பு மாநில தன்னாட்சி உரிமையை முன்னிலைப்படுத்தும் அமைப்பு தான் இந்த மக்கள் எழுச்சி பேரவையின் கழகம். தன்னாட்சி பெருமை உற்ற ஒரு மாநிலமாக இருந்திருந்தால் அருகிலே நடந்த ஈன படுகொலையை நாம் தடுத்திருக்க முடியும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலே வந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொண்டிருக்க முடியும். இங்கு வன்கொடுமை சட்டத்தை நான் எடுத்து விடுவேன், திருத்தி விடுவேன் என்று பேசுகிறார்களே, பாமக கட்சிக்காரர்களுக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கும். வீராவசனம் பேசுகிற பாமக முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் நான் சிறையில் இருக்கும்பொழுது சந்தித்திருக்கிறேன். அதே போல நம்முடைய தோழர்களும் சிறையில் இருக்கும்பொழுது நான் சந்திருக்கிறேன். நம்முடைய தோழர்கள் செய்த வேலை சரிதான் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்வார்கள். பாமக கட்சியில்காரர்கள் அங்கே கூண்டிலே உட்கார்ந்து அழுத கதையை நான் கண்ணால கண்டிருக்கிறேன். சாதி வெறிகளை சவுக்கடி கொடுக்க, தீண்டாமையை ஒழித்திட, மாநில தன்னாட்சி உரிமை பெற்றிட நம்முடைய அமைப்பு உங்களிடம் கூறிக்கொண்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் இளைஞரணி சார்பாக அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வை சரவணன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தின் தலைவர், மனித உரிமை போராளி, எங்களின் சகோதரர் தோழர் பொன் முருகேசன் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற சிபி சிவம் அவர்களே, சூரியனூர் சக்திவேல் அவர்களே, குடந்தை அரசன் அவர்களே, இகளும் தமிழக மக்களின் நிலைப்பாடும் அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சது தான். தேசிய கட்சி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? முடிஞ்சிருச்சா? ரைட். தேசிய கட்சி அப்படின்னா
அகில இந்தியாவுக்கான ஒரு கட்சி. அவர்கள் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், இன்னும் பல தேசிய கட்சிகள். இங்கே தமிழக அரசியலில், தமிழக மக்களில், தமிழக பண்பாடுகளில், தமிழக அரசியல் பொருளாதாரத்தில் இவர்கள் என்ன போன்ற ஒரு ஆளுமையை செலுத்துகிறார்கள், இவர்கள் இங்கே என்ன பாத்திரம் வகிக்கிறார்கள். பேரறிவாளன், சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை மத்திய அரசு கடுமையாக சாடியிருக்கிறது. அது பிஜேபியும், அருண்ஜேட்லி தான் முதல் அறிக்கையை கொடுக்கிறார், எதிர்த்து சொல்றார். அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் விழித்து கொண்டு அவசரமாக போய் ஒரு தடையாணையை பெறுகிறார்கள். தமிழக அரசு, தமிழக மந்திரி சபை, தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக இருக்கக்கூடிய அந்த சட்டசபை தீர்மானத்தையே ஒரு துச்சமாக மதிக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு தேசிய கட்சிகளால் நிறுவப்படுகிறது. அவர்கள் தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ சந்தேக பட்டியலில் தான் வைத்திருக்கிறார்கள் இன்று வரை. இவர் சந்தேகத்துக்குரியவன். தமிழக மீனவனா அவனை பற்றி கவலை இல்லை. முல்லை பெரியாரா இல்லை சோனியா காந்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசுவார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இதை நீ ஏன் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேன்ற, எங்ககிட்ட வந்து பேசுறியே, உன் கட்சியின் நிலைப்பாடா இது? இதை கட்சியின் நிலைப்பாடு என்றால் நீ பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது தானே அப்படின்னா, பாராளுமன்றத்தில் தான் பெப்பர் ஸ்ப்ரே கொண்டு போகிறான். நமக்கு ஆம்லேட்டு போடுறதுக்கு பெப்பர் இல்லை. பண்ணாங்க. எதுக்குடா இவனை கைது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, 10ஆம் கிளாஸ் பரீட்சையை வேற ஒருத்தனை வச்சு எழுதிட்டாங்க அப்படின்னு. யாரா அவன் அப்படின்னா, இவர் தாங்க கல்யாண சுந்தரம், கல்வி மந்திரிங்கன்றாங்க. ஆக கல்வி மந்திரி கல்யாண சுந்தரம் நிலைமையே இப்படிதான் இருக்குது. தேசிய அரசியலின் யோகிதை இது. எந்த ஒரு தேசிய இன சிக்கல்களுக்கும் தனது வரையறைக்குட்பட்ட ஒவ்வொரு அரசும் தனக்கான, ஒவ்வொரு இனமும் தனக்கான ஒரு தேசிய அரசை நிறுவிக் கொள்ளும் என்பதுதான் விஞ்ஞானம். இன்னும் 30-35 ஆண்டுகளில் இது நடக்கும். அப்படி எதுவும் நடந்துவிட, அப்ப இங்க இருக்கிற அரசு என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிக்கு இதுக்காக யாராவது குரல் கொடுத்திருக்காங்களா? கெயில் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல முல்லை பெரியார். இந்த மக்கள் மறுமலர்ச்சி கழகம் என்பது எதிர்கால தேசத்தை எப்படி கட்டியமைக்க வேண்டும், ஒரு அரசு என்னவாக இருக்க வேண்டும், அங்கே மதம் இருக்க வேண்டுமா, மதம் இருக்கக்கூடாதா, சாதி இருக்க வேண்டுமா, சாதி இருக்கக்கூடாதா என்று சரியான ஒரு திறனாய்வை முன்வைத்து நகருமானால் அது விஞ்ஞானபூர்வமாக. பண்பிற்கும் பாசத்திற்குரிய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அருமை தோழர் சகோதரர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் அவர்களுக்கும், எனக்கு முன்பால் உரையாற்றிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களுக்கும், உரையாற்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த பொன்னான நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த உழவர் சந்தை மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஏதோ முருகேசன் அவர்கள் ஒரு கட்சியை துவங்கினார்கள், அந்த துவக்கத்திற்காக மிகப்பெரிய ஒரு சவாலாக மக்கள் மறுமலர்ச்சி கழகம் யாரை விரல் நீட்டி சுட்டி காட்டுகின்றதோ, யாருக்கு ஆதரவு என்று தெரிவிக்கின்றதோ, அந்த கட்சி தான் தமிழகத்தில் 40 தொகுதியும் வெல்ல முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த உழவர் சந்தை மைதானத்தில் இன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு இதுதான் முதல் அஸ்திவாரம். பல கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்தாலும் சிறு கட்சி இருக்கின்றேன். அவர் ஏற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் பசுபதி பாண்டியனோடு 3 ஆண்டுகள் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்களில் நான் பயணித்திருக்கின்றேன். என்னுடைய அரசியல் ஆசானாக திகழ்ந்த பழனி பாபாவோடு நான் நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவரோடு தோழமை கொண்டிருந்தவர்தான் இந்த நிறுவன தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பசுபதி பாண்டியன் அவர்கள். இன்று அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர்களை
அவருடைய கொள்கையை, அவர் காட்டிய வழிகளை போது நீதி கேட்டு இந்த காதி கிராப்டில் நடந்த ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் பொன் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். இப்படி சமூக உணர்வோடு சமூக சிந்தனையோடு தன்னுடைய சமுதாயத்துடைய நலனுக்காக வேண்டி சமுதாயத்துடைய எதிர்காலத்திற்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது இராணுவத்துறையாக இருந்தாலும் சரி, உரிமையை கிடைக்கும் வரை போராடுவோம் என்று சொன்னவர், அங்கு காதி கிராப்ட் களத்திலே நின்றவர். அவரோட நானும் இணைந்திருந்தேன். அந்த போராட்டத்துடைய குணமும் சமூகத்துடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட ஒரு நல்ல தலைவரை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஒரு மிக பெரும் தலைவரை இழந்திருந்தாலும் அந்த தலைவருக்கு மாற்றாக ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அவரின் பின்னால் நிற்கிறீர்கள் என்கிற மிக பெரும் மற்றற்ற மகிழ்ச்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய தேசிய இலை கட்சிக்கு மிக பெரும் அளப்பெரும் மகிழ்ச்சி என கூறி நீங்கள் எல்லாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவீர்கள். மக்கள் மறுமலர்ச்சி பெற நிறுவன தலைவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் பொன்னாடை அணிவிப்பார். ஐயா சிபி சிவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் கருப்பத்தூர் கோபால் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் சூரியனூர் சத்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் தாசு கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் வை சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் KS ஹைதர் அலி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் ஓ மனோகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓ மனோகர் அவர்களுக்கு மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில அமைப்பாளர் வி சேகர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர் PS சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திண்டுக்கல் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஜே நிக்கல்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தளபதி தஞ்சை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கரூர் மாவட்ட அமைப்பாளர் கட்டளை மூக விஜய் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
கரூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தம்பி ஏ சிவலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். கவுண்டம்பட்டி அண்ணா நகர் அண்ணாமலையார் ஆம்புலன்ஸ் சார்பாக ராஜா அவர்கள் அண்ணன் சூரியனூர் சத்தியவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் குளித்தலை ஒன்றியம் பரளி கிராமம் வண்ணாரப்பேட்டை சார்பாக மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சூரியனூர் சத்தியவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் கருப்பத்தூர் கோபால் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கரூர் மாவட்ட மாணவரணி சார்பாக மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில அமைப்பாளர் சேகர் அவர்கள் பி மூக்கன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். வண்ணாரப்பேட்டை மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக அண்ணன் வழக்கறிஞர் தாசு கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஆர்வலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சமநீதி வெளியில் இருக்கவங்க தயவு செஞ்சு உள்ளார வாங்க. அண்ணன் பேச போறாங்க. வெளியில் இருக்கவங்க தயவு செஞ்சு உள்ளார வாங்க. ரமேஷ் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். பாடும் குறித்த இந்த மாபெரும் அரசியல் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எனது பாசமிகு தம்பிகளே, இந்த அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் மிக பெரிய எழுச்சியை உருவாக்க வந்திருக்கின்ற மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தொண்டர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் அரசன் அவர்களை, மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தை துவங்கி கொடியசைத்து கொடியை அறிமுகம் செய்து வைத்த எனது பாசமிகு அண்ணன் தாசு கார்த்திகேயன் வழக்கறிஞர் அவர்களை, மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வீரத்தோடும் வெற்றியோடும் நடத்துவதற்காக மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தில் இணைந்து பணியாற்ற வருகை தந்திருக்கின்ற எனது பாசமிகு அண்ணன் கருப்பத்தூர் கோபால் அவர்களை, தமிழகத்தில் மட்டுமல்ல திருச்சியிலும் இனி சாதி கலவரங்கள் இருக்கக்கூடாது என்பதை எடுத்துரைப்பதற்காக முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த பாசமிகு அண்ணன் சூரியனூர் சக்திவேல் அவர்கள் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தில் இணைந்து சாதியை ஒழிக்க வந்துள்ளார். அவர்களையும் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக
வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் மக்கள் ஆட்சி என்று சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்த ஆபரகாம் லிங்கன் அவர்கள் எடுத்துரைத்தார்களே. ஆனால் இன்று இந்தியாவிலே மக்களுக்காக ஆட்சி நடத்தப்படுகின்றதா? தமிழர்களை வெறுத்து ஒதுக்கும், தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய ஆட்சியாகத்தான் இன்று மத்தியிலே நடைபெற்று வருகின்றது. உழைப்பவனின் வியர்வை சிந்துவதற்குள் அவனுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியுள்ளார்களே. ஆனால் இன்று இந்தியாவில் நடைபெற்று வருகின்றதா? எத்தனை போராட்டங்கள், உழைப்பாளிகள், உழைக்கக்கூடிய வர்க்கங்களின் போராட்டங்கள் எத்தனை? என்று ஒருவன் ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கிறானோ அவன்தான் உண்மையான இறைவனின் அருளை பெறுகிறார் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியுள்ளார்களே. ஆனால் இன்று நடைமுறையிலே நடைபெற்று வருகின்றதா? நான் யாருக்கும் அடிமை இல்லை, நானும் யாருக்கும் அடிமை இல்லை, வேறு எவரும் எனக்கும் அடிமை இல்லை என்று வீர முழக்கமிட்டாரே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களுடைய பாணியில் இங்கு ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? இது எல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று மக்கள் மறுமலர்ச்சி கழகம்